இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 39 அதிகாரம் முதல் 5 வசனங்களில் இங்கே தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாவை குறித்து பேசுகிறார். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன், கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரல் கடை அளவாக்கினீர். என் ஆயுசும் அது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய நாவை குறித்து அடக்கி வைக்கிற ஒரு காரியத்தை பேசுகிறார். 38ஆம் சங்கீதத்திலும் இதே போல் 13-14 சொல்லுகிறார், நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கர்களுக்கு முன்பாக தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்துகிறதற்கு வாயை திறக்காமலும் அவர்கள் தங்களுக்கு செய்கிற தீங்கிற்காக பதிலுக்கு தீங்கு செய்யும்படியான வார்த்தைகளை பேசாமலும் என் வாய் அத்தனையாய் ஒரு பேசிவிட வேண்டும் என்று துடிக்கிற அந்த நேரத்திலும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். கடிவாளம் போட்டு இழுத்து என் நாவை நான் பேசாதபடி அடக்கி வைப்பேன். என்னுடைய நாவினால் நான் அழிந்து விடக்கூடாது. மற்ற மனிதர்களுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையை நான் அசிங்கப்படுத்தி விடக்கூடாது என்கிறது போல் அவர் அந்த நாவை எனக்காக நியாயம் பேசும்படியாகவும் அல்லது மற்றவர்களுக்கு பழிக்கு பழியாக நான் பேசிவிடும்படியாகவும் நான் இருந்து விடாதபடிக்கு அவர்கள் பேசுகிறதை கேட்கிறதற்கு ஒரு ஊமையனைப் போலவும் நான் பேசாமல் ஒரு கேட்கிறதற்கு ஒரு செவிடனைப் போலவும் ஒரு ஊமையனைப் போலவுமே நான் இருந்து விட நினைக்கிறேன் என்பதெல்லாம் அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்படி கடிவாளம் போட்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய நாவை அவர் அடக்கி வைத்திருக்கிற போது தனக்குள்ளாக நடந்த ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். அதற்கு அடுத்த சங்கீதங்களிலெல்லாம் 141ஆம் சங்கீதங்களிலெல்லாம் சொல்லுகிறார், கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்றெல்லாம் ஜெபிக்கிறார். லூஸ்டாக் என் வாயிலிருந்து ஒரு நேரமும் வந்துவிடக்கூடாது, நான் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்பதிலே அத்தனை கவனமுடையவராக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவருடைய மகனாகிய சாலமோன் நீதிமொழிகளிலே அளப்புகிற மூடனோ விழுவான் என்று சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தில் அளப்புகிற மூடனோ என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தில் அளப்புகிற மூடன் விழுவான் என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில் மதியற்ற ஸ்திரீ வாயாடி ஒன்றுமறியாத நிர்மூடம் உள்ளவளாய் இருக்கிறாள் என்றெல்லாம் சொல்லுகிறார். யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லும்போது, நாவு ஒரு நெருப்பு, அது ஒரு அநீதி நிறைந்த ஒரு உலகம். குதிரையை கடிவாளத்தினால் கட்டி அதை இழுக்கிறது போல, ஒரு பெரிய கப்பலை சுக்கானால் திருப்புகிறது போல நாவு நம்முடைய வாழ்க்கையை, அது நம்முடைய சரீரத்தை கொளுத்தி விடுகிறதாக, நம்முடைய ஆயுசு சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாக, நரக அக்கினினால் அழிக்கப்படக்கூடியதான விளைவை நம்முடைய வாழ்விலே உண்டு பண்ணக்கூடியதாக அது இருக்கிறது என்பதை, நாவு சிறிய ஒரு அவயம்தான், ஆனால் அது ஒரு முழு காட்டையுமே கொளுத்தி விடுகிற அளவிற்கு அதற்கு வல்லமை உள்ளது என்று சொல்லி அங்கே யாக்கோவும் குறிப்பிடுகிறபடினாலே இங்கே தாவீது நமக்கு ஒரு ஆழமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நாவை அடக்குவது கஷ்டம்தான், அது கடிவாளம் போட்டு இழுக்கிறது போல ஒரு பிரச்சனை தான். ஆனாலும் அதை அடக்கி கொண்டு எந்த துன்மார்க்கர் செய்த தீங்கை குறித்து என்னுடைய படுக்கையிலே நான் நினைக்காமலும் அவர்களுக்கு இப்படியெல்லாம் பேசியிருக்க வேண்டுமே என்று சொல்லியெல்லாம் யோசிக்காமலும் நான் ஆண்டவரை தியானித்து கொண்டே இருந்தபடியினால், நன்மையானவைகளை தியானித்து கொண்டு இருந்தபடியினால், படுக்கையில் நான் உம்மை நினைத்தபடியினால், ராஜாமங்களில் நான் உம்மை தியானித்தபடியினால் எனக்குள்ளாக ஒரு பெரிய அக்கினி மூண்டது என்று சொல்கிறார். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது.
அந்த அக்கினி மூழும் பொழுது அவர் நலமானதையும் பேசாமல் நான் இருப்பேன் என்று சொன்னவர் இப்பொழுது அவருடைய வாயினால் அவர் ஜெபிக்கிறவராக மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியும் சொன்னார். அவர் எரேமியா 20:9 அவருடைய தீர்க்க தரிசனங்களை குறித்து கொஞ்சம் அவர் சொன்ன காரியங்கள் கால தாமதம் ஆகும் பொழுது அவர் பரிகசிக்கப்படுகிற பொழுது அவர் சொன்ன காரியம், நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமல் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல என் இருதயத்தில் இருந்தது என்று சொல்கிறார். ஒரு அக்கினியைப் போல என் இருதயத்தில் என்னால் சகித்து கொள்ள முடியல, என்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் போயிற்று. நலமானதை பேச முடியாதபடி நாவை அடக்கி விடுவோம் என்று சொன்னோம் என்று சொன்னால், நலமானதை நாம் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது, யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அதை பேச வேண்டுகிற ஒரு கட்டாயம் உருவாகும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு அக்கினி மூழக்கூடியதாய் இருக்கிறது என்று சொல்லி 2 பேருமே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் நான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். எப்படி ஜெபிக்கிறார்? மற்றவர்களை அழிக்க வேண்டுமென்றோ, மற்றவர்களை பழிவாங்க வேண்டுமென்றோ, இவர்கள் இத்தனை தீங்கு செய்தார்கள், இவர்களுக்கு நான் பதில் செய்து விட்டேன் என்றோ, செய்துவிடும் என்றோ ஜெபிக்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை அவர் உணர்கிறவராக காண்கிறார். ஆண்டவரே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் காலங்கள் உம்முடைய கரத்தில் தானே இருக்குது, என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் நான் எனக்கு தெரிவிங்க ஆண்டவரே. இதோ என் நாட்களை 4 விரல் கடை அளவாக்கினீர். இது நம்ம சின்ன வயதிலெல்லாம் விளையாடும் பொழுது அந்த நாட்களில் இன்றைக்கெல்லாம் ஸ்க்ரூ கேஜி, வெர்னியர் கேலிபர் என்று சொல்லி எல்லாம் வந்துவிட்டது. டேப்பு, சாதாரண காரியங்களை அளப்பதற்கு டேப், கொஞ்சம் அக்யூரேஸியாக அளப்பதற்கு வெர்னியர் கேலிபர், அதை விடையும் அக்யூரஸாக அளப்பதற்கு ஸ்க்ரூ கேஜ் என்று சொல்லியெல்லாம் வந்திருக்கிற அந்த நாட்களிலே தங்களுடைய முளத்தை வைத்தோ, கால்களை வைத்து அடிகள் அல்லது ஃபீட் என்று சொல்லி அதையோ, அல்லது கைகளை வச்சு ஜான் என்று சொல்லோ, 4 விரல்களை சேர்த்து வைத்து ஒரு சம்பா அளவு என்று சொல்லுவார்கள். சம்பா, இத்தனை சம்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜம்பா என்கிற அதை தான் இவர் சொல்லுகிறார். என் வாழ்க்கை இவ்வளவு சிறியதாக இருக்கிறது. நம்ம இன்றைக்கி அதையும் தாண்டி இத்தனோண்டு என்று சொல்லி ஒரு சின்ன கொச்சையான வார்த்தைகளை எல்லாம் படித்திருக்கிறோம். ஒரு எம்எம் என்று சொல்லுகிறோம், ஒரு மில்லிகிராம் என்று சொல்லுகிற அளவிற்கெல்லாம் வளர்ந்து விட்டோம். அந்த நாட்களிலே அந்த கையை வைத்து அளக்கிற அளவை குறித்து அதை சொல்வார்கள். இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. 4 விடர் கடை அளவாக்கினீர் என்று சொல்லுங்கள். ஆயுசுமது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது. எந்த மனுஷனும் வேஷமாக திரிகிறான், விருதாவாக சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் வாரி கொண்டு போய் இப்படிப்பட்ட நிலையற்ற உலகத்தில் வாழ்ந்து துன்மார்க்கனுக்கு முன்பாக நான் வாய் பேசுகிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? உம்முடைய சன்னிதானத்தில் நான் சார்ந்து நிற்கிறேன் என்பதை அவர் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தில் திரும்பவும் சொல்லுகிறார், நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயை, ஆனால் நீர் என்னை தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். அவருக்கு தெரியும், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உண்டு. யோபு கூட வாயை திறந்து தன்னுடைய பிறந்த நாளை சபித்து விட்டார் என்று பார்க்கிறோம். அவர் வாயை பேசாமல் அடக்கி கொண்டு வைத்திருந்தார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் தன்னுடைய வாயை திறந்து தன்னுடைய பிறந்த நாளை சபித்து விட்டார் என்று பார்க்கிறோம். இங்கே தன்னை அடக்கி கொண்டு நாவை கடிவாளம் போட்டு இழுத்து வைத்து கொண்டு இரவெல்லாம் அவரை தியானிக்கிற அந்த தியானத்தின் மூலமாக ஒரு இருதயத்தில் ஒரு பெரிய அக்கினி மூழும் பொழுது தாவீது இங்கே ஜெபிக்கிறவராக அவர் மாறிவிடுகிறதை பார்க்கிறார். அவருக்கு நன்றாக தெரியும், நீடித்த நாட்களால் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன், ஆனாலும் இந்த பூமியில் நான் இராமற் போகிறதுக்கு முன்பாக என்னை தேர்தல் அடையும்படி செய்கிற ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நாவை கொஞ்சம் அடக்கி நமக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு பதிலாக நாம் பேசிவிடாதபடி, நம்முடைய நியாயம் அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறோமோ அதற்கு எதிர்த்து பேசிவிடாதபடி கொஞ்சம் அடக்கி வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்திலும் அக்கினி மூழ முடியும். நாமும் ஜெபிக்கிறவர்களாக மாறிவிட முடியும். அதைத்தான் இயேசு கடைபிடித்ததாக பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 23 வரை அவர் சொல்லுகிற காரியம் அதுதான். அவர் பாடுபடும் பொழுது பயமுறுத்தலை, வையப்படும் போது வையலை, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனாரே, அந்த மாதிரி இதுதான். பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், வையப்படும் பொழுது பதில் வையாமலும், நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல இந்த பூமியில் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்தருவாராக. ஆமென்.
புறம் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே, நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது